சிறுக கட்டி பெருக வாழ் எனும் முதுமொழிக்கு ஏற்ப தமது கல்லூரி காலத்தில் இருந்தே சேமிக்க தொடங்கிய ஆசிரியர் ஒருவரின் சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இன்று அவருக்கு லட்சாதிபதி எனும் அந்தஸ்தை பெற்று தந்துள்ளது. கடந்த 37 ஆண்டுகளாக கடைபிடித்த சேமிப்பு பழக்கத்தினால் வரலாற்று ஆசிரியரான முனீஸ்வரன் மணியம் என்பவர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பேங்க் சிம்பானா நேஷனல் BSN வங்கியின் அதிர்ஷ்ட குலுக்கில் 10 லட்சம் ரிங்கிட் பரிசை வென்றார். 1989ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் முதலாண்டில் படித்துக் கொண்டிருந்த போது BSN வங்கியில் கணக்கு ஒன்றை திறந்து சேமிப்பை ஆரம்பித்ததாக தற்போது பினாங்கில் உள்ள பள்ளி ஒன்றில் பணியாற்றி வரும் 56 வயதுடைய முனீஸ்வரன் மணியம் தெரிவித்தார். சேமிப்பு என்னோட ஒரு டிசிப்ளின். சேமிக்கிறது இன்னைக்கு நாளைக்கு நாளைக்காக சேமிக்கல. வருங்காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன், எவ்வளோ வச்சுருக்க போகிறேன், நான் என்னையே பார்த்துக்கணுன்றதுக்காக BSN எடுத்தது ஒரு நம்பிக்கை. தாம் வேலைக்கு சென்ற பிறகும் தொடர்ந்து சேமித்து வந்ததாக கூறிய முனீஸ்வரன், இச்சேமிப்பு முதிய வயதிற்கான பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் நீண்ட கால திட்டமாக மேற்கொள்வதற்கு BSN வங்கியை தேர்ந்தெடுத்ததாக கூறினார். புதிய வாகனம் ஒன்றை வாங்க வேண்டும் என்ற கனவு இருந்தாலும் தற்போது கிடைத்துள்ள வெற்றி தொகையையும் மீண்டும் சேமிப்பிலேயே வைக்க திட்டமிட்டுள்ளதாக 4 பிள்ளைகளுக்கு தந்தையான அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சேமிப்பு தொடர்பில் இளைஞர்களுக்கான தமது அறிவுரையும் அவர் இவ்வாறு முன்வைத்தார். ஒரு ஜாமான் எதுக்கு தேவைப்படுது? பாய்க்கிறதுக்கா? பாய்க்க முடியுதா? பாய்ப்போம். அதனால் சேர்த்து வைக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டெக்னாலஜி மெட்டீரியல் வில் சேஞ்ச் ஃபார் எவர். இளைஞருக்கு திடீர் ஆசை வரும், இது வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும். ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசிக்கணும். இன்றைக்கி வாங்குகிற ஃபோன் இன்னும் ஒரு 10 நாளில் புது வெர்ஷன் வந்துடும். அந்த புது வெர்ஷனை மாற்றணும்னு நினைப்பாங்க. பாயுங்க, இருக்கிறத வச்சு பாயுங்க. அது மட்டுமின்றி சிறு வயதிலிருந்தே தமது பிள்ளைகளுக்கும் சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததாக முனீஸ்வரன் கூறினார். ஆசிரியர் தினத்துடன் இணைந்த இவ்வெற்றி மிகவும் சிறப்பான அனுபவம் என்று கூறிய அவர், மாணவர்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் கற்பிப்பதற்கு தமக்கு கிடைத்த ஆசிர்வாதமாக இப்பரிசை கருதுவதாக மனம் நிகழ்ந்தார். வரவுக்குள் செலவு செய்வது, அவசர தேவைகளுக்காக சேமித்து நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என முனீஸ்வரன் வலியுறுத்தினார்.